இந்த நாளின் தேவ செய்தி த மதர் ஹார்ட் ஆஃப் காட், தேவனுடைய தாய் உள்ளம். இந்த தலைப்பின் கீழே 7 சத்தியங்களை தியானிக்க போகிறோம். முதலாவது, டீச்சர்ஸ் லைக் அ மதர், ஒரு தாயை போல் போதிக்கிறார். இரண்டாவது, ப்ரொடெக்ட்ஸ் லைக் அ மதர், ஒரு தாயை போல் பாதுகாக்கிறார். மூன்றாவது, லவ்ஸ் லைக் அ மதர், ஒரு தாயை போல் நேசிக்கிறார். நான்காவது, ஃபீட்ஸ் லைக் அ மதர், ஒரு தாயை போல் போஷிக்கிறார். ஐந்தாவது, கம்ஃபர்ட்ஸ் லைக் அ மதர், ஒரு தாயை போல் தேற்றுகிறார். ஆறாவது, பிரேஸ் லைக் அ மதர், ஒரு தாயை போல் ஜெபிக்கிறார். ஏழாவது, ஸ்டேஸ் லைக் அ மதர், ஒரு தாயை போல் உடன் இருக்கிறார். த மதர் ஹார்ட் ஆஃப் காட், தேவனுடைய தாய் உள்ளம். முதலாவது, டீச்சர்ஸ் லைக் அ மதர், ஒரு தாயை போல் போதிக்கிறார். உபாகமம் 32, 11, 12. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சேட்டைகள் கீழ் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. இவை கழுகு என்ன செய்து, இந்த பிள்ளைங்கள்லாம் ரொம்ப வசதியாக அம்மா எல்லாம் செய்கிறாங்க, அம்மா எல்லாம் பார்த்துக்கிறாங்க. என்ன பண்ணுதுங்க, கூட்டில் ரொம்ப வசதியாக இங்கேயே இருக்கலாம், அம்மா வேலைக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பிட்டுன்னு நல்லா நீ இப்படியே இருந்தால் என்றைக்கு நீ வளர்றது, இப்படியே இருந்தால் என்றைக்கு நீ பறக்கிறது. கூடெல்லாம் கொஞ்ச நாள் தான், கூட்டிலேயே இருக்க முடியாது. கூட்டிலேயே நீ வாழ்நாளெல்லாம் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. நீ பறக்க கற்றுக்கணும், நீ சொந்தமாக வாழ. திடீர்னு ஒரு நாள் கழுகு என்ன இந்த கூட்டெல்லாம் கலைக்குது. இந்த பிள்ளைங்கள்லாம் ஓலையா பயந்து போய் என்ன அம்மா என்ன பண்ணுறாங்க, ஏன் கூட்டெல்லாம் கலைக்கு, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரே பயம். என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, ஏன் எல்லாத்தையும் கலைக்கிறாங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணுமா, அந்த சரகுகளை ஏற்றிக்கிட்டு அந்த சரகுகளை இந்த பிள்ளைங்களெல்லாம் இது மேலே போகுமா, மேலே சுமந்து போய் அங்கேருந்து அப்படி உதறி விடுமா, அங்கேருந்து அப்படியே விழுங்க. இந்த பிள்ளைங்கள்லாம் அப்படியே ஐயோ என்ன அம்மா நம்ம சாவடிக்க பார்க்குதா, என்ன ஓன்னு அந்த பயத்தில் என்ன பண்ண ஆரம்பிக்கும், திருப்பி அப்படியே வந்து விழுகிற மாதிரி கீழே வந்து அப்படியே ஏற்றிக்கும், மேலே தூக்கி விடும். என்ன செய்கிறாங்க, எப்படி சொந்த ரெக்கையில் பறக்கணும். எவ்வளோ நாள் அம்மா தூக்கின்னு இருப்பாங்க, எவ்வளோ நாள் அம்மா. சில பிள்ளைங்க தூக்கினே இருக்கணும், 1 வயசாகுது 2 வயசாகுது, ஐயோ அம்மா இது ஆப்ரேஷன் முதுகு வலி தாங்க முடியல, என்னம்மா தூக்கினே இருக்கணுந்துங்க. அந்த மாதிரி சில இதுக்கு பண்ணுதுங்களா இல்லையா? அம்மாவுக்கே முதுகு வலி, முதுகு உனக்கு 1 வயசாகுது 2 வயசாகுது, சரியா? வேறு நல்லா சாப்பிட்டு குண்டுன்னு வேறு இருக்கிற நீ, வெயிட் ஜாஸ்தியாகினே போகுது. இவ்வளோ வெயிட்டில் எவ்வளோ நேரம் தூக்கின்னு இருப்பாங்க, உள்ள தூக்குன்னு ஓணும் பத்திரி. சரி, அழுவ பிள்ளை அழுவுதே, என்ன பண்ணு, தூக்கினே இருந்தால் சில நேரத்தில் இந்த பிரதிஷ்டைக்கு நாம் சும்மா அப்படியே கை வச்சது. ஏன்னா 4 மாதம் 5 மாதத்துலேயே சில தூக்க முடிய மாட்டேன். ஐயா எத்தனை வருவாங்க, ஐயா தூக்குங்க, நானும் தூக்கமா, ஐயோ என்னப்பா அது, நான் இதை பிடிக்கிறதா பேர் வைக்கிறதா?
அதனால் இப்போ கொஞ்சம் உஷாராயிட்டேன். நீங்களே தூக்கின்னு இருங்க. நான் இங்கேருந்துனே உங்கள் பிள்ளைக்கு என்ன பண்ணுறேன், நானே கை வச்சுக்கிறேன். ஏன்னா சில பேர் ஐயா தூக்கணுன்னா அந்த ஆசை சில பேர் இருக்குது. என்ன ஆசை இருக்குது? ஐயா தூக்கி அப்படியே கையில் வச்சுருந்தா என்ன செய்யணும், பேர் வைக்கணும். அந்த ஆசை இருக்கிறவங்க சீக்கிரமாக பிறந்து கொஞ்ச நாளில் எத்துணுவாங்க. சரியா? ஒரு 2-3 மாதம் அந்த கழுத்து நின்னோன்னு என்ன பண்ணுங்க, நல்லா குண்டு ஆன பிறகு ஐயா தூக்குங்கன்னு வராதிங்க. நீங்களே உங்கள் பிள்ளைய நீங்கள் தான் தூக்கணும். நான் இப்படியே ஜோம் பண்ணியா போய்ட்டுருவோம். பேர் தானே வைக்கணும், இங்கேருந்தே வச்சிட்றேன். அந்த பேர் தூக்கி தான் வைக்கணும்னு இருக்குதா பேர்? அதனால தான் போய் தூக்கி கொடுத்து. நீ எவ்வளோ நாள் அம்மா தூக்கின்னு இருப்பாங்கன்னு நினைக்கிற. அதுதான் ஏன் போய் கூடலாம் கலைக்குதுன்னா, நீ சொந்த காலில் நீ சொந்த காலில் சிறகில் நீ பறக்க என்ன செய்யணும், கற்றுக்கணும். இல்லாட்டி நீ வளர மாட்ட, முன்னேற மாட்ட. அதுதான் பிள்ளைங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்கணும். ட்ரெஸ் போட கற்றுக் கொடுக்கணும், பல் விளக்க கற்றுக் கொடுக்கணும். தானாகவே எல்லாம் ரெடி ஆகிறதுக்கு எல்லாமே இன்னொருத்தவங்க பண்ணுவாங்க, என்ன செய்யணும். அது மாதிரி வளர்த்துட்டிங்கன்னு வைங்க, அவங்களுக்கு தான் எவ்வளோ சீக்கிரம் அவங்க. அதுதான் அந்த கழுகு செய்யுது. ஏன் கூட்டெல்லாம் கலைக்குதுன்னா, நீங்கள் நல்லா சுகம் கண்டு உக்கான்னு இருக்கிற. நீங்கள் இருந்தால் என்ன செய்ய மாட்டேன், வளரமா. நீ சொந்த ரக்கையில் பாருங்கன்ற எண்ணம் உனக்கு எல்லாத்தையும் கலைச்சி விட்டு, அது போல கர்த்தர் ஒருவரே அவனை. இதனால் கர்த்தர் ஒவ்வொருவரையும் என்ன செய்கிறார், ஒரு தாய் கற்றுக் கொடுக்கறது போல கற்றுக் கொடுக்குறார். நீ இப்படியே மற்றவங்களை சார்ந்தே வாழ்ந்து கொண்டு இருக்காத. நீ சொந்தமாக என்ன செய்யணும், எல்லாம் உன் சொந்த காலில் நீ ஜெபிக்கணும். எல்லாம் மற்றவங்க வந்து ஜெபம் பண்ணுன்னு காத்து நீ ஜெபம் பண்ணு. நீ போய் மற்றவங்களுக்கு நீ பாரம் சும்மா கற்றுக் கொடுக்குறார். இல்லாட்டி யாரும் வளரவே எல்லாம் குழந்தைங்களாக தான் இருப்பாங்க. இல்லைன்னா யாருமே என்ன செய்ய மாட்டாங்க. ஏசாயா 48:17-18 இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் வழி நடத்துகிற கற்றுக் கொடுக்குறார். இதுதான் உனக்கு புரியுது, இதில் தான் உனக்கு ஆசீர்வாதம், இந்த வழியில் தான் உனக்கு லாபம், பிரயோஜனமானதே உனக்கு. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். நான் சொல்கிறதுக்கு எனக்கு கீழ்ப்படிஞ்சால் எவ்வளோ நலமாயிருக்கும். அப்படி கீழ்ப்படிஞ்சால் என்ன நடக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்கும். அவ்வளோ சமாதானம், அவ்வளோ நீதி. நான் சொல்கிற வார்த்தைக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படி. நான் கற்றுக் கொடுக்குறேன் உனக்கு பிரயோஜனமான வழியை உனக்கு. இரண்டாவது, ப்ரொடெக்ட்ஸ் லைக் அ மதர், ஒரு தாயை போல் பாதுகாக்கிறார். மத்தேயு 23:30. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனையோ தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கும் மனதில்லாமல் போயிற்று. கோழி என்ன பண்ணுது, எல்லாம் வாங்க தன் சிறகுக்குள்ளே ஏன் மறைக்குது, அதுக்கு தெரிஞ்ச தூரத்தில் மேலேருந்து பறவை வருது. இந்த கோழி என்ன செய்யுது, எதுக்கு வருது, இதுக்குள்ளெல்லாம் என் பிள்ளைங்கள. அதனால் எல்லோரும் என்ன வந்து வாங்க பாதுகாப்பாக இருக்கீங்க, நீ எங்கே இருக்கீங்கன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. மேலே வர பறவைக்கு என்ன செய்யக்கூடாது, நீங்கள் இருக்கிறது அப்படியே என்ன பண்ணோம் முடிக்குது. அதுபோல் நானும் என்ன செய்தேன், அவங்களெல்லாம் பாதுகாக்கும்படி எத்தனையோ தடவை அவங்கள கூப்பிட்டேன். அவங்களுக்கு என்ன இல்லை,
மனமில்லை. ஒரு தாய் பாதுகாக்கிறத போல ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மளை பாதுகாக்கிறோம். அதே இருதயம்தான். ஒரு தாயுடைய இருதயம் எப்படி இருக்கோ அதே இருதயம் தான் ஆண்டவரும். என் பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்கணும்? பாதுகாப்பாக கூப்பிட்றார், வாங்க 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 என் சட்டைக்குள்ளே வார். சங்கீதம் 91:1-4. உன்னதமானவன் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று அவர் உன்னை வேடனன் கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பி. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சேட்டைகளின் கீழ் அடைக்கலம். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் அடகுமார். ஆண்டவர் கோழி எப்படி தன் பிள்ளைகள் அப்படியே அவருடைய சிறகுகளால் உடனே என்ன செய்வார்? மூடுவார். அந்த மறைவுக்குள்ளே நாம் இருக்கணும். ஆண்டவருடைய மறைவுக்குள்ளே. மூன்றாவது, லவ்ஸ் லைக் அ மதர். ஒரு தாயை போல் நேசிக்கிறார். ஏசாயா 49:13-16. வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிக்கூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய். சியோனோ, ஆண்டவர் இவ்வளோ செய்கிறார். ஆண்டவர் உனக்கு ஆறுதல் சொல்கிறார். ஆண்டவர் உனக்கு இரக்கமா. ஆனால் சியோன் என்ன சொல்லுது? சியோனோ, இன்னைக்கு யாருன்னா அதை சொல்லிட்டு வந்திருக்கிறீங்களா? இந்த சியோனுக்கு பதிலாக உங்கள் பேரை போட்டுக்கோங்க. சியோனுக்கு பதிலாக உங்கள் பேரை போட்டுக்கோங்க. சியோனோ என்ன சொல்லுது? கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். யாருன்னா அப்படி சொல்லி வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார்னு சொல்லி யாராவது இன்றைக்கு வந்திருக்கிறீங்களா? நானும் அப்படி பார்க்குறேன். ஆண்டவர் என்னை காட்டுறாரான்னு பார்க்குறோம். இவங்க தான் துபார், இவர் தான் அவங்க முகத்தை சுற்றி ஒரு ரவுண்டு காட்டுறேன் பாரு, அவங்க தான். சியோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று ஆண்டவர் பதில் என்ன சொல்கிறார்? அப்படி சொல்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்லுகிறார்? ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? 9 மாதம் சுமந்த தன் பிள்ளையை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இந்த ஆண்டவர் பதில். யாருன்னா அந்த மாதிரி இன்னைக்கு வந்திருந்தா உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பதில். தாய் தன் பிள்ளையை மறப்பாளோ? அவள் மறந்தால் கூட நான் என்ன செய்ய மாட்டேன்? மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன். தமிழில் வரைந்திருக்கிறேன் போட்டிருக்கு, இங்கிலீஷில் என்கிரேவ்டு. என்கிரேவ்ட்னா என்ன அர்த்தம்? பாத்திரத்தில் பேர் இது பண்ணுறாங்க, அது பேர் நான் தமிழில் இப்படி அடிச்சு ஆணி அடிக்கிற மாதிரி அடிச்சு பேரெல்லாம் எழுதுகிறாங்க பாருங்க, அது போவே போகாது. அது என்னன்னு வாங்க தமிழில்? செதுக்கிறதா? அச்சு அடிக்கிறதா? கேள்வி கேட்கறதே கொஞ்சம் நச்சா இருக்குதுங்க. கேள்வி கேட்குறது ஆளாளுக்கு ஒன்று சொல்லினந்தா. நான் இங்கிலீஷில் சொல்கிறேன் என்கிரேவ்டு. யாராவது இவ்வளோ பேரில் ஒருத்தருக்கு அதுக்கு தமிழில் என்னான்னு சொல்ல தெரியலையா? என் உள்ளங்கையில் உன் பேராவது பதிச்சு வச்சு.
அழைக்கவே முடியாது. அழைக்கவே எப்படி மறக்க முடியும்? என் உள்ளங்கையிலே உன்னை என்ன செய்யும்? உன்னை என்னால் என்ன செய்யும்? உன் மதில்கள் எப்பொழுது எனக்கு முன். இந்த ஆண்டவர் கொடுக்குற பதில். ஆண்டவர் என்னை மறந்தார், ஆண்டவர் என்னை கைவிட்டார்னு யாருன்னா சொன்ன உங்களுக்கு? ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறவாள். அவள் மறந்தாலும் நான் உடனே செய்யதில்லை, மறப்பதில்லை. என் உள்ளங்கையில் உன்னை உன் மதில்கள் எப்பொழுது எனக்கு முன். எரேமியா 31:20. எப்பிராயீம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். தாய்மார் எவ்வளோ பிள்ளைங்களை திட்டினா கூட அவங்க பிள்ளை மேலே தான் அவங்க உயிர். கோவத்தில் எவ்வளோ திட்டுவாங்க, எவ்வளோ பிள்ளையை திட்டினாலும் அவங்க அன்பு ஒன்று யார் மேலே தான் இருக்கும். அதான் சொல்கிறார், எப்பிராயீம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான. அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே. இது ஆண்டோடைய அன்பு. எப்படி தாய் பிள்ளையை திட்டினா கூட பிள்ளைய மேலே அன்பு கூற, அதே தான் அவனுக்கு விரோதமாக பேசினது அவனை தான் நான் நினச்சின்னு இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. யாருக்கு விரோதமாக பேசினா அவங்களுக்காக இருதயம் கொதிக்கிறது. என் பிள்ளை, என் பிள்ளை, நான் எவ்வளோ திட்டினாலும் அவன் ஏன் அதான் ஆண்டோடைய இருதயம். அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவனுக்கு இறங்குவேன், அவனுக்கு தயவு காட்டுவேன். ஒரு தாய் நேசிக்கிறத போல ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். 4வது, ஃபீட்ஸ் லைக் அ மதர். ஒரு தாயை போல் போஷிக்கிறார். சங்கீதம் 33:18-10. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். ஒரு தாய்க்கு என்ன ஆசை? பிள்ளைங்களை போஷிக்கணும். பிள்ளைங்களை அதுக்கு சஞ்சலப்படவே மாட்டாங்க. அதுக்கு கஷ்டமாக யோசிக்க. சில பிள்ளைங்க வேலைக்கு போய்ட்டு ரொம்ப லேட்டாக வரும், நடுராத்திரி 12 மணி கதவை வண்டியா, நான் சமைக்கிட்டா, இதை செய்யிட்டா, சாப்பிட்றியா? நடுராத்திரியில் கூட என்ன செய்வோம்? பிள்ளைக்கு என்ன செய்யணும்? சமைக்கணும், போஷிக்கணும். எப்பவுமே அந்த ஆசை அம்மாமாருக்கு இருக்கும். அப்படி தானே? அதுக்கு யாருன்னா யோசிப்பாங்களா? நான் சில குடும்பத்தில் பார்த்துருக்கேன். இங்கே யாருன்னா அப்படி இருக்கிறாங்களான்னு தெரில. ஆனால் நான் சில குடும்பத்தில் பிள்ளை எவ்வளோ லேட்டாக எப்போ வந்தாலும் அம்மா ரெடியாக இருப்பாங்க. என்ன வேணும் சமைக்கிட்டான்வாங்க. அது வெறும் பிள்ளைக்கு மாத்திரம்தான். அந்த அன்பு பாசலாம் யாருக்கு? வேற ஒருத்தர் வருவார் லேட்டாக, டயர்டாக போயிட்டு வேலை வேர்த்து விருவத்துன்னு வந்து உள்ள எதாவது கிடைக்குமா, நீயே போட்டுக்கோ, நான் இவ்வளோ நேரம் இப்போ உடவே முடியல, எனக்கு இவ்வளோ நேரம் வீடெல்லாம் பெருக்கி கழுவி சுத்தச்சு, எனக்கு ஒன்று ஏந்திரி கூட. இந்த பேச்சு பிள்ளை வரும்போது வராது. இந்த பேச்சு புள்ள வரும்போது நடுராத்தில் வந்தால் கூட ஏஞ்சி சமைக்கிட்டா, காப்பி போட்டா, சோறு வடிக்கிட்டா, தோசை ஊற்றுட்டா. நடக்குதா இல்லையா? எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு எல்லாத்தையும் பார்த்துன்னு தான் இருக்கிறேன். நான் உலகத்தில் நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துதான். எல்லாம் ஒரு நடக்கிற கூத்து, ட்ராமா. அதே போல தான் ஆண்டவர், அதே போல தான் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் பார்த்துனே இருக்கிறார். பஞ்சத்தில் கூட இவங்க பட்னியாக
இருக்கக்கூடாது. என் பிள்ளைங்க உலகமே பஞ்சத்தில் இருந்தால் கூட என் பிள்ளைங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? பட்னி இருக்கக்கூடாது. சங்கீதம் 145, 15, 16 எல்லா ஜனங்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவளுக்கு ஆகாரம், நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாகும். விசுவாசி, ஆண்டவர் என்னை போஷிப்பா, ஆண்டவர் என்னை. 5வது, கம்ஃபர்ட்ஸ் லைக் அ மதர், ஒரு தாயை போல் தேற்றுகிறார். ஏசாயா 66, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஒரு தாய் எப்படிலாம் பிள்ளையை தேற்றுவார்கள், அதே போல் நான் உங்களை நான் உங்களை தேற்றுகிறேன், நான் உங்கள் கண்ணீரை தேற்றுகிற தேவன், ஒரு தாயை போல் தேற்றுகிற தேவன். உலகத்தில் ஆறுதலுக்கு எல்லாம் யார்கிட்ட போகிறாங்க? எத்தனை பேருக்கு நான் சொன்ன கதை ஞாபகம் இருக்குது? எத்தனை பேருக்கு நான் என்ன கதை சொல்ல போகிறேன் நீங்கள் முன்னாடியே சொல்ல முடியும்? இந்த வசனம் வாசித்தோடனே என்ன கதை சொல்ல போகிறேன்னு எத்தனை பேர் நீங்கள் முன்னாடி சொல்ல முடியும்? எத்தனை தடவை சொன்னாலும் சில பேர் முதல் வாட்டி கேட்குற மாதிரி உட்காந்துன்னு பார்ப்பாங்க. சொல்லுங்கய்யா, என்ன கதை ஐயா, எனக்கு தெரில ஐயா, சொல்லுங்கய்யா. நான் எத்தனை வாட்டி சொன்னேன் எனக்கு. இது நம்ம கலாச்சாரத்தில் தான், அது வெளியூரில் அப்படி இல்லை, மற்ற தேசத்துலலாம் அப்படி கிடையாது. கல்யாணம் ஆன புதுசில் புருஷன் மனைவிக்கு சண்டை போட்டு மனைவி எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு போச்சு. நினச்சா அதுக்கு ஆறுதல் வேணும். புருஷங்கிட்ட போட்ட சண்டையில் ஒரு ஆறுதல் வேணும்னு யார்கிட்ட போகிறாங்க? அங்கே வீட்டில் போனால் வேறு அப்பா தான் இருந்தாராம், அம்மா காணோம். எங்கள் அம்மா அதே சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டை போயிருக்கிறார். அவங்க அம்மா என்ன பண்ணாங்க? அவங்களும் சண்டை போட்டு அவங்களுக்கு ஆறுதல் வேணும்னு என்ன பண்ணாங்க? அவங்க அம்மா கிட்ட போயிட்டாங்க. ஏன்னா எல்லாரும் நம்ம ஊரில் ஆறுதல் வேணும்னா அம்மா வீட்டுக்கு. சில பேருக்கு இந்த வசனம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம். சில பேருக்கு இந்த வசனத்தை கொஞ்சம் ஸ்லைட்டாக மாற்றி ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், நீ இளைஞனாக இருக்கும்போது நீ உன் இஷ்டத்துக்கு எங்கே வேணா போயினது, நீ முதிர் வாயும் போது வேற ஒருத்த மாட்டி விடுவான், சட்டியை மாட்டி விட்டு உனக்கு இஷ்டம் இல்லாத இடத்துக்கு என்ன பண்ணுவாங்க, கூட்டின்னு. அதை கொஞ்சம் மாற்றி சொல்ல, அந்த வசனத்தை கொஞ்சம் மாற்றி சொல்லலாம். நீ தனியாக இருக்கிற வரையும் இஷ்டமாக பிடிச்சிக்கின்னு எங்கே வேணா நீ போயின்னு, சரியா? நீ தனியாக இருக்கிற வரைக்கும் என்ன வேணுமோ மாட்டிக்கணும் இஷ்டத்துக்கு எங்கே வேணா. உனக்கு கல்யாணம் ஆன பிறகு நம்ம இஷ்டமான ட்ரெஸ் கூட போடுவேன், கையை நீட்டுனா மாட்டி விடும், இதை போடு, இதை போட்டுலாம், இதை போடுன்னு என்ன மாட்ட சொல்கிறாங்களோ அதை தான் நீ என்ன செய்யணும், கைட்டை வச்சுருவான், கைட்டு இதுன்னு இதெல்லாம் போட்டுன்னு வரைய கூட. அப்படியா, சரி இப்போ தான் நம்ம கைட்டை இதை கையை நீட்டு நான் மாட்டி விட்றேன்னு என்ன பண்ணோம், மாட்டி விட்டுக்கு வா எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலான்னு இஷ்டமில்லாத எடுத்து ஒன்று இழுத்துன்னு போவோம். இது நடக்குதா நடக்கலையா? சில பேர் அவங்க இஷ்டமான ட்ரெஸ்ஸு கூட போட முடியலன்றாங்க, போய் வாங்கக்கூட முடியல. இப்போ நீ சும்மா உட்கார், நான் வாங்கின்னு வரேன், இதை போடு, கையை நீட்டினா மாட்டி விட்டால் போயினே இருக்கணும், எங்கே போக சொல்கிறாங்களோ. சில பேர் அந்த நிலைமையில் இருக்கிறாங்க. எல்லாருமே ஆறுதலுக்கு தாயை நோக்கி. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை தேடுறேன். ஒரு தாய் தேற்றுவது போல, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை. நீங்கள் எருசலேமிலே இந்த நாளில் அதை பெற்றுக்கொள்ளும், இந்த நாளில் அதை
2 கொரிந்தியர் 1:3-4 நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதா சகல விதமான ஆறுதலின் தேவனமாக இருக்கிறவருக்கு அப்படின்னா சகல விதம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான துக்கம், எல்லாருக்கும் ஒரே துக்கமாக இருக்குது. ஒவ்வொருத்தரையும் விசாரிச்சிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான, அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆறுதல் வேணும். அதனால்தான் சகல விதமான ஆறுதலின் தேவன் என்ன செய்கிறார்? தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே தேவன் எங்களுக்கு என்ன செய்கிறார்? ஆறுதலை. அந்த ஆறுதல் எந்த உபத்திரவத்தில் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ள எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களில் அவரே எங்களுக்கு ஆறுதல். என்ன உபத்திரம் வந்து ஆண்டவர் எங்களுக்கு ஏன் அந்த ஆறுதலை கொண்டு நம்ம என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். 6வது, பிரேஸ் லைக் அ மதர், ஒரு தாயை போல் ஜெபிக்கும். லூக்கா 22:31. ஐயோ, எங்கள் அம்மா இருந்திருந்தால் எங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்களே, எங்களுக்காக கண்ணீரோடு ஜெபித்திருப்பாங்களே, அம்மா இந்த பிரச்சனைன்னு சொன்னால் எங்களுக்கு ஜெபிப்ப இல்லையே அப்படின்னு சில பேர் துக்கமாக இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்காக ஒரு தாயை போல் என்ன செய்கிற ஜெபிக்கிற. பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே, இதே கோதுமைகளினால் களைகள் சுளத்தினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டு, சாத்தான் உன்னை சோதிக்க கேட்டிருக்கான். நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். ஒரு தாயை போல ஜெபிக்கிறது. பல சோதனை வரும்போது ஆண்டவரே இந்த சோதனையில் இவங்க விசுவாசம் ஒழியக்கூடாது, பின்வாங்கி போகக்கூடாது, சோர்ந்து போக உனக்காக நான் என்ன செஞ்சேன்? நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஒரு தாயை போல நமக்காக ஜெபிக்கிற தேவன். 2 தீமோத்தேயு 1:4 உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்துவரும் தேவனை நான் சொல்றேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோயிசாளுக்குள்ளும் உன் தாயாக அயோனிக்கைக்குள்ளும் நிலைத்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நினைச்சேன். விசுவாசம், இந்த விசுவாசம் எப்படி பிள்ளைங்களுக்குள்ளே அவர்கள் வளர்த்து. ரோமர் 8:33-30 தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாற்றுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறார். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்திருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்பவரும் அவரே. ஆண்டவர் வலது பாஸ், ஆண்டவர் தாயை போல நமக்காக என்ன செய்கிறார்? வேண்டிக் கொண்டு இருக்கிறார். அதை நினைக்கணும். எனக்காக ஜெபிக்கிற தேவன் இருக்கிறார். தேவனுடைய வலது பாரசத்தில் எனக்காக என்ன செய்கிறார்? நமக்காக, வேற யாருக்கோ இல்லை, நமக்காக வேண்டுதல் செய்பவரும் அவரே. 7வது, ஸ்டேஸ் லைக் அ மதர், ஒரு தாயை போலுடன் இருக்கிறார். யோவான் 19:20 இயேசுவின் சிலுவையின் அருகே யார் நிற்கிறா? அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி மரியாளும் மகதலேயும் இவை கடைசி வரைக்கும் கூடியே நிற்கிறாங்க. அம்மா அவரை விட்டு போவே அநேகர் விட்டு ஓடிட்டாங்க. அநேகர் அவரை விட்டு என்ன செஞ்சாங்க? 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 புருஷர்கள், மனைவி, பிள்ளைகள். அது போக மனைவி அங்கே இருந்தாங்களா? அங்கே இருந்தாங்கன்னு போட்டிருக்கா. திரள் கூட்டம் அவருடைய அற்புதங்களை கண்டு வந்து
அவங்க இருந்தாங்களா? அவ்வளோ சுகம் பெற்றாங்களே, அவ்வளோ அற்புதம் பெற்றாங்களே, எங்கே? உயிர் போகிற வரைக்கும் அங்கே அருகாமையில் நிற்கிறது யார்? கடைசி. அதே போல் ஆண்டவரும் நம்மோடு. சங்கீதம் 27, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து. ஆண்டவர் விட மாட்டார், ஆண்டவர் விட மாட்டார். அவளை தகப்பன் உலகத்தை விட்டு போயிருக்கலாம், தாயும் உலகத்தில் விட்டு எல்லாமே போனால் கூட நான் என்ன செய்யும்? கர்த்தர் என்னை விடமாட்டார், கைவிட மாட்டார். தேவன் கைவிட கடைசி வரைக்கும் கூட இருப்பார். எபிரேயர் 13:5, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக உங்களுக்கு இருக்கிறவைகள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று அவர் சொல்லிரு. விசுவாசி ஆண்டவர் விடவே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, இதனாலே நமக்கு என்ன வரணும்? தைரியம். ஆண்டவர் என்னை விட்டு விட மாட்டார், என்னை கைவிட. நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல். இந்த நாளிலே அந்த விசுவாசம் நம்மை நிரப்ப வேண்டும். The mother heart of God, தேவனுடைய தாய் உள்ள. முதலாவது, teaches like a mother, ஒரு தாயை போல போதிக்கிறார். இரண்டாவது, protects like a mother, ஒரு தாயை போல பாதுகாக்கிறார். மூன்றாவது, loves like a mother, ஒரு தாயை போல் நேசிக்கிறார். நான்காவது, feeds like a mother, ஒரு தாயை போல் போஷிக்கிறார். ஐந்தாவது, comforts like a mother, ஒரு தாயை போல் தேற்றுகிறார். ஆறாவது, prays like a mother, ஒரு தாயை போல் ஜெபிக்கிறார். ஏழாவது, stays like a, ஒரு தாயை போல் உடன் இருக்கிறார். இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு ஆறுதல், அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இந்த நாளிலே கர்த்தர் மேல் நம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகி என்று வாசித்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெயிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து, உம்மை நோக்கி ஜெபித்து, எங்கள் இருதயத்தின் பாரங்களை ஊற்றும்படி தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரி. எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு தாய் உள்ளமுடைய தேவன், தாயை போல் எங்களை போதித்து நடத்துகிறது, தாயை போல் எங்களை போஷிக்கிறீர், தாயை போல எங்களை பாதுகாக்கிறீர், தாயை போல் எங்களை ஆற்றி தேட்டுகிறீர், தாயை போல் எங்களை கரம்பிடித்து வழி நடத்துகிற தேவன், தாயை போல் எங்களுக்காக ஜெபிக்கிறவர், தேவனுடைய வலது பாரஸ்தல் எங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவன். இந்த நாளிலே யார் கைவிட்டாலும் கடைசி மட்டும் எங்களோடு இருக்கிற, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று வாக்கு கொடுத்தது. இந்த நாளிலே அப்படி ஒரு ஆறுதலையும் ஒரு தேர்தலையும் உடைய பிள்ளைகளுக்கு நீ தர வேண்டும். ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தில் நீங்கள் தனிமையாய் இல்லை, உங்களுக்காக நான் இருக்கிறேன். ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல முடிவு பரிந்த உங்களோடு இருந்து, உலகம் முடிவு பரிந்த உன்னோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தது. ஆனால் நீரே ஒவ்வொருவருக்கும் நீர் துணையாக பலனாக இருந்து வழிநடத்துகிறார். எல்லாருடைய கண்கள் உண்மையே நோக்கியிருக்கு. அப்படியே கரத்தை திறந்து அப்படியே தேவைகளை சந்திக்கிறது.
நாளில் அப்படியே ஒவ்வொருவரையும் நீர் ஆற்றி தேற்றி பலப்படுத்தும், வழி நடத்தும். நாளில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசிரியர், குடும்பங்களை ஆசிரியர், பிள்ளைகளை ஆசிரியர், தேவைகளை சந்தி, தீமைக்கு விலக்கி காத்து, கையின் பிரயாசங்களை ஆசிரியர் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக நமக்கே செலுத்தி வரும் இயேசுவின் மூலம் பிதாவே. உடைய கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியான அந்யோன்யம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை என் முழுவதுமே பரிசுத்த நாம். என் ஆத்மாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நம்பிடுவாய் வாக்குகளை, துன்பங்கள் யாவும் நீக்கிடுவாய். இயேசு அன்புடனே ஆதரிப்பார் உன்னை. நம்பிடுவாய் வாக்குகளை, துன்பங்கள் யாவும் நீக்கிடுவாய். துன்பங்கள் யாவும் கலங்காதே என்றும் தீகையாதே, கல்வாரி சிலுவை நோக்கிடுவாய். கலங்காதே என்றும் தீகையாதே, கல்வாரி சிலுவை நோக்கிடுவாய். நம்பிடுவாய் வாக்குகளை, துன்பங்கள் யாவும் நீக்கிடுவாய். துன்பங்கள் யாவும் நீக்கிடுவாய். கர்த்தரை நம்பு, நீ சோர்ந்திடாதே. கருத்தா